வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அமேசான்ல உங்களுக்கு வந்து ஆர்டரை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ப்ராடக்ட்டை எப்படி பெர்ஃபெக்ட்டா பேக் பண்றது அப்படிங்கிற பத்தின தான் பார்க்க போறோம். ஸோ ப்ராடக்ட்டை பேக் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸை நான் ப்ரீவியஸா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பேக் பண்ணணும், எப்படி பேக்கிங் மெட்டீரியல் பை பண்ணணும், ஸோ இது எல்லா டீடைல்ஸும் நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாருங்க. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா தான் பேக்கிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பேக்கிங்ல எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா என்னோட சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z வீடியோஸை நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பேக்கிங் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ராப்பரா கஸ்டமர் கிட்ட போயிட்டு டெலிவரி ஆகுற வரைக்கும் ப்ராப்பரா அது சேஃப்டியா செக்யூரா டெலிவரி பண்றதுக்கு பேக்கிங் மெட்டீரியல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியலும் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க ப்ராடக்ட்டை நீங்க ஃப்ரெஷ்ஷா எப்படி நியூ கண்டிஷன்ல டிஸ்பேச் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான நியூ கண்டிஷன்ல கஸ்டமருக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்னா அது சேஃப்டியா செக்யூரா நம்ம டெலிவரி பண்ணணும். ஸோ அதுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது ப்ராடக்ட்டை ப்ராப்பரா பேக் பண்றது. நீங்க ப்ராடக்ட்டை ப்ராப்பரா பேக் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகுற வரைக்கும் நீங்க எப்படி பேக் பண்ணீங்களோ அதே பொசிஷன்ல ரீச் ஆகும். ஸோ அததான் கஸ்டமரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான உங்களுடைய ப்ராடக்டோட பேக்கிங் இருக்கணும். ஸோ அந்த பேக்கிங்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தின வீடியோஸ் நான் ப்ரீவியஸ்லி போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்க ப்ராடக்ட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ராடக்ட்டை பேக் பண்றதுக்கு நான் ஒரு கவர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அமேசானோட கவர் தான். எனக்கு 2 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு ஒரே சமயத்துல, ஒரே ஆர்டர். அதனால எக்ஸ்ட்ரா லார்ஜ் கவருக்காக நான் இந்த கவர் யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 sarees. அது ப்ராப்பரா நான் ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டு பேக் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் எந்த டேமேஜும் ஆகாம உங்க ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ராப்பரா பேக் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த பேக்கிங் மெட்டீரியல் அவுட்டர் பேக்கிங் மெட்டீரியலுக்குள்ள வைக்கிறேன். ஸோ அந்த பேக்ல வச்சுட்டு நீங்க ப்ராடக்டோட இன்வாய்ஸ் பில், அதாவது கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் போது கஸ்டமருக்கு அமேசான்லயே ஒரு பில்ல ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பில்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன ப்ராடக்ட், என்ன பிரைஸ், என்ன டெலிவரி சார்ஜ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஃபோல்ட் பண்ணி உள்ள வச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் லேபிள், ப்ராடக்ட் ஷிப் ஆகிறதுக்கான கொரியர் பார்ட்னருக்கான ஷிப்பிங் லேபிள். அது அந்த லேபிள இந்த கவரோட வெளியில அட்டாச்சா இருக்க பாலி பேக்ஸ்ல வச்சுட்டு நீங்க ஜிப்லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட் உள்ள வச்சதுக்கு அப்புறமா அந்த அவுட்டர் பேக்கிங் மெட்டீரியலை ப்ராப்பரா ஏர் எதுவும் இல்லாம பார்த்துட்டு நீங்க பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இது அமேசானோட ஆர்டர் அப்படிங்கறனால அமேசானோட செல்லோ டேப் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ உங்க பேக்கேஜ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு வந்து அமேசானோட ஆர்டரை பேக் பண்ணுங்க. ஏன்னா பேக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராடக்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்டோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை கரெக்டா ப்ராப்பரா பேக் பண்ணிருக்கணும். ஸோ டிஸ்பேச் ஆகும்போது, டெலிவரி ஆகும்போது எந்த இஷ்யூஸோ, கிராக்கோ, டேமேஜோ இருக்கக்கூடாது.
சோ நீங்களும் உங்க ப்ராடக்ட பேக் பண்ணும்போது கரெக்டா ஏர்லாக் இல்லாம பேக் பண்ணுங்க, ப்ராப்பரா டைட்டா செல்லட்டே போடுங்க. சோ அப்பதான் டிஸ்பேச் பண்ணும்போது எந்த இஷ்யூஸும் இருக்காது, கஸ்டமருக்கு நீட்டா டெலிவரி ஆகும். சோ ஒன்ஸ் உங்க ப்ராடக்ட் நீட்டா டெலிவரி ஆனிச்சு அப்படின்னா தான் கஸ்டமர் உங்களுக்கு எகெயின் ரீஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதோட ஸ்டாப் ஆயிடாம எகெயின் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் சேம் கஸ்டமர் கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு பேக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ பேக்கிங் மெட்டீரியல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ப்ராடக்ட்டை ப்ராப்பரா பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இ-காமர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்களும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இகாம் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காம இகாம் ஜென்னெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.